குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 2 ரியல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இர்ராஷ்னல் நம்பர்ஸ் பார்க்குறோம். இர்ராஷ்னல் நம்பர்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். எ நம்பர் ஹேவிங் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆன் இர்ராஷ்னல் நம்பர். நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்ஸில் என்ன பார்த்தோம்? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங் பார்த்தோம். டெர்மினேட்டிங் 2 kinds பார்த்தோமாப்பா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இர்ராஷ்னல் நம்பருக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் தான் இர்ராஷ்னல் நம்பர். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். என்னென்ன? பை, √2, √3. ஸோ எக்ஸ்போனன்ட் யூலர் நம்பர் இதெல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இர்ராஷ்னல் நம்பருக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இர்ராஷ்னல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். இர்ராஷ்னல் நம்பரை நம்ம எப்படி ஒரு நம்பர் லைனில் ட்ரா பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.13 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரெப்ரசன்ட் √9.3. இப்போ பாருங்கள், √9னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் 3ன்னு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரெக்வயரிங்காக இருக்கும். அதனால தான் இது இர்ராஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ ரெப்ரசன்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 ஆன் த நம்பர் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம இதுக்கு நம்பர் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் செக்மெண்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 9.3 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 9.3க்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க ஏபி. இது 9.3. இப்போ இந்த லைனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பியிலேருந்து 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ 9.3க்கு ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கிட்டு 1 பாயிண்ட் 10.3க்கு நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ அண்ட் சி இருக்குல்லப்பா, இந்த ஏ அண்ட் சிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியுங்களப்பா? ஃப்ரம் த அதாவது மோர் தென் ஹாஃப் எடுத்து அப் அண்ட் டவுனில் ஆர்க் ட்ரா பண்ணணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏசிக்கு தான் எடுக்கணும், ஏபிக்கு எடுக்கக்கூடாது. ஏசிக்கு மோர் தென் ஹாஃப். ஓகேவா? ஏசியை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். மோர் தென் ஹாஃப் எடுங்க. அதே இது சியில் வச்சு ஆர்க்கு. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஏசிக்கு மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். $5.2 வருது. இங்கேயும் 5.2 வருது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இதுக்கு நேம் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஏசின்ற லைன் செக்மெண்ட்டில் ஏசின்ற லைனை வந்து இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்து ஓன்னு நேம் கொடுத்துக்கோங்க.
ஓகேவா. இப்போ ஃப்ரம் த பாயிண்ட் ஓலேருந்து ஓவை சென்டராக வச்சுட்டு ஓஏ ஓசி ரேடியஸாக இருக்கணும். ஓகேவா. பாருங்கள், ஓஏவும் ஓசியும் உங்களுக்கு ரேடியஸாக வச்சு ட்ராய செமி சர்க்கிள், ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஃப்ரம் த பாயிண்ட்டு ஓலேருந்து ட்ராய செமி சர்க்கிள், ஃப்ரம் த பாயிண்ட் ஓலேருந்து ட்ராய செமி சர்க்கிள். ஓகேவா. ஏசிக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு செமி சர்க்கிள் உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்க, ஃப்ரம் த பாயிண்ட்டு பியிலேருந்து இந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த செமி சர்க்கிளுக்கு இது கட் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்து டின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏபி ஏசியாக இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ இந்த ஓ அண்ட் டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடின்றது தான் நமக்கு என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 வேல்யூ. ஓகேவா. ஸோ இந்த பிடியை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த பிடியை மெஷர் பண்ணி அதை வச்சு பியிலேருந்து ஃப்ரம் த பியிலேருந்து நம்ம ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறோம். இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க, இது இ. ஓகேவா. இப்போ இந்த பிஇன்ற டிஸ்டன்ஸும் பிடின்ற டிஸ்டன்ஸும் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. புரிஞ்சுதா. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏபின்ற லைன் செக்மெண்ட் 9.3க்கு ட்ரா பண்ணோம். அப்புறம் அந்த லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் மார்க் பண்ணோம். அதுக்கு நேம் கொடுத்தோம் சீனு. அந்த சி பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்டு சியை பாயிண்ட்டாக வச்சு அந்த ஏசின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஓன்ற பாயிண்ட், அதாவது ஓன்றது தான் இங்கே நமக்கு இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஏசின்ற லைன் செக்மெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணதுலப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஓன் நேம் கொடுத்தோம். ஃப்ரம் த பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சு நம்ம ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணோம் ஏசிக்கு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம். அதாவது பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏபியாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கே அதாவது அந்த பிடின்ற லைன், அதாவது பியிலேருந்து நம்ம வரைஞ்சக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைன் டி இருக்குல்லப்பா, இந்த டியையும் ஓயும் ஜாயின் பண்ணோம். பிடியை மெஷர் பண்ணி நம்ம ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறோம். அது இந்த ரே இருக்குல்ல, நம்ம இந்த ஏபி வரைஞ்ச லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, அதுக்கு நேம் கொடுத்தோம் ஈன்னு. இப்போ இந்த பிஇன்ற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 வேல்யூ. ஓகேவா. அது அண்ட் பிடி. ஓகேவா. புரிஞ்சதை எப்படி பண்ணணும். இதுக்கு இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு draw a line segment AB equal to 9.3 centimeter. அடுத்து என்ன பண்ணோம், extend the line AB, mark a point C such that
பிசி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? செகண்ட் ஒன் ஏசி என்ன பண்ணோம்? ட்ரா எ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் of the lines perpendicular bisector of the line AC. ஓகேவா? perpendicular bisector of line AC க்கு ட்ரா பண்ணோம். அது இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்றது தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? சரி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் 1 எடுத்துக்கிட்டோம். தேர்ட் என்ன பண்ணோம்? ட்ரா எ செமி சர்க்கிள் with O as a center and OC, OA or radius. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? செமி சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் draw BD perpendicular to AB. ஓகேவா? BDன்ற லைன் செக்மெண்ட்டை ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? which is perpendicular to AB. then fifth அடுத்து என்ன பண்ணோம்? now BD equal to square root of 9.3. அதானே நம்ம சொன்னோம். அப்போ BD equal to square root of 9.3 which can be marked in the number line. As the value of BE equal to BD equal to square root of 9.3. ஓகேவா? என்ன பண்ண ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணது தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா represent the following irrational numbers on the number line. ஸோ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா √3, √4.7 and √6.5. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம √3க்கு ட்ரா பண்ணிக்கலாம். √3க்குன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு த்ரீ சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரம் த பாயிண்ட் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ப்பா. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃப்ரம் த பாயிண்ட் 3லேருந்து 4க்கும் நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா? புரிஞ்சுதான் எப்படி பண்ணியிருக்கேன்னு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 3 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் 3 to 4க்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ அது பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி, இது 1 சென்டிமீட்டர். அப்போ ஏபின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ ஏசிக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். மோர் தென் ஹாஃப்.
ஏசி தான் எடுத்துருக்கோம். ஏசிக்கு நம்ம மோர் தென் ஹாஃப் எடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க ஓன்ட்டு. இப்போ ஃப்ரம் த பாயிண்ட்டு ஓ இப்போ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ஏசி வந்து 4 சென்டிமீட்டரா, இந்த ஏஓ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கரெக்டாக எனக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரம் த பாயிண்ட்டு ஓலேருந்து ஓஏ ஓசியை வச்சு நம்ம ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து இந்த செமி சர்க்கிளுக்கு ஃப்ரம் த பாயிண்ட் பிலேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க டின்னு. இப்போ இந்த ஓ அண்ட் டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிடியை மெஷர் பண்ணி லைனை இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து பிடியை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். இந்த ஆர்க்கு இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஈன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பிஇ இருக்குல்லப்பா, இந்த பிஇன்றது தான் √3 வேல்யூ, இந்த பிடி. ஓகேவா? இது √3 கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமோ அதே மாதிரி தான் இதுக்கு இப்போ எழுத போகிறோம். புரிஞ்சுதா? இது எப்படி ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏபின்ற லைன் செக்மெண்ட்டு 3 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த பாயிண்ட் பிலேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பிசின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஏசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மோர் தென் ஹாஃப் எடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிவிட்டு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏசி ட்ரா பண்ணுங்கள். இந்த பிடியை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். அது இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஈன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிஇ அண்ட் பிடின்றதா √3 நமக்கு வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி ட்ரா பண்ணோம்? ஃபஸ்ட்டு draw a line segment AB equal to 3 centimeter. Extend line AB, mark a point C such that BC equal to 1 centimeter. Second என்ன பண்ணோம்? Draw a perpendicular bisector of a line AC, mark a point O such that அது எப்படி இருக்கணும்? mark a point O such that அது எப்படி இருக்கும்? OA equal to OC இருக்கும். ஓகேவா? அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப்
ஏசின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேவா தட் இஸ் midpoint of AC. Third one என்னது draw a semicircle with the center O and radius OC equal to OE. Fourth one என்ன பண்ணோம் draw BD perpendicular to AB. Now BD equal to √3 which can be marked in the number line as the value of VE equal to VD equal to √3 புரிஞ்சுதா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்